ரட்சிக்கும் மகான்கள் சொல்றாள். தர்மம் ஸ்வேகம் பரமம் பிராகலோகே சனசமம் தாத்தியதி ரூபியமான. அந்த தர்மம் குருவம்சத்தை விட்டு போக வேண்டாம்னு சொன்னேன் சொல்லு. அந்த தர்மத்தை நான் நம்பியிருக்கேன். அங்க இருக்கிற மகான்கள் இருக்காளே, தர்மாத்மானோ நீதிமந்தோ வரிஷ்டா, அவள்கிட்ட போய் கேளு, இது நியாயமா? தர்மபுத்திரர் தன்னை வைத்து ஆடி தாசனாக ஆன பிறகு என்ன விற்பதற்கு அவருக்கு பொருள் உண்டா? நம்மாத்து மாட்டை மேய்க்க சொல்லி கூலி சரைன்னு சொல்லி ஒருவனை மேய்க்க சொன்னா நம்ம மாட்டை வைக்க அவனுக்கு ரைட் உண்டா? அவன் மாட்டை மேய்ச்சி குளிப்பாட்டி பாலை கொண்டு கறந்து நம்ம கிட்ட கொடுக்கணுமே தவிர்த்து அந்த பாலை விற்பதற்கோ மாட்டை விற்பதற்கோ அது அடகு விற்பதற்கோ அவனுக்கு ரைட்டு கிடையாது. அவன் தாசனவன். அது மாதிரி தன்னை தாசனாக ஆக்கி கொண்டவர் என்னை வச்சுக்கொள்ள, அவர் என்ன விற்பதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. இப்படி சொல்லி தர்மத்தை நம்பின பெரியவாள்லாம் என்ன சொல்றாளோ நான் காக்கிறேன்னு மறுபடியும் சொல்லி அனுப்பிச்சாள். அதான் கர்ணன் சொன்னானா, எங்களுக்கும் சட்டம் தெரியும்னு சொல்லு அவள்கிட்ட போய். ஒரு கறவை மாட்டை விலை பேசினா இந்த மாடு என்ன விலைன்னு தான் காக்கிற வழக்கம். 1000 ரூபாய் விலைன்னா 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து மாட்டை மட்டும் ஓட்டுறதுல கண்ணுட்டியும் ஓட்டுறது. கறவை மாடுக்கு விலை பேசினா கண்ணுட்டியோட சேர்த்து தான். அது மாதிரி கணவனை சூதாட்டத்துல வச்சு ஆடினா மனைவியும் சேர்த்து ஆடினு ஜெயிச்சது போனதான் அர்த்தம் என்று சொன்னான். இத போய் சொன்னான். உடனே திரௌபதி ஒரு கழுவ காட்டா. அதுக்கு பதில் இன்னும் கர்ணம் பதில் சொல்லலே. என்ன காட்டால் தெரியுமோ, நீ ஏன் கண்ணுட்டிக்கு தனி வேலை பேசினேன்னு காட்டாள். எனக்காக தனியா ஒரு ஆட்டம் என்னத்துக்காக போட்டேன்னு காட்டாள். பிரம்மபுத்திரரை வச்சு ஆடினத்தினாலே நானும் ஜெயிக்கப்பட்டவளாக ஆயிடுவேன்னா எனக்கு தனி ஆட்டம் என்னத்துக்காக போட்டேன், கண்ணுட்டி என்ன விலைன்னு ஏன் காட்டேன் சொன்னாள். கர்ணம் பதில் சொல்ல முடியல. ஸ்ருத்வா சூதஸ்தத்வசோ யாஜ்ஞசேன்யா ததாங்கத்வாத்ராவாச்யம் ததானீம் அதோ முகாஸ்தேன கிஞ்ச்யூது நிர்பந்தம் சம்தார்த்தராஷ்ட்ரஸ்ய புத்வா தத்வசோ யாஜ்ஞசேன்யாஹ தாம் கத்வா ப்ராஹவாச்யம் ததானீம்